ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கிரேசல். ஸோ இன்னைக்கு பியூட்டிஃபுல்லான கேரளா பிரைடல் சாரீஸ், நல்லா நிறைய நியூ கலர்ஸ் வந்திருக்கு, நியூ காம்பினேஷன்ஸ். ஸோ காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பேஸ்டல் காம்பினேஷன்ஸ் இருக்குது, நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி. எல்லா சாரீஸுமே ப்ரொக்கேட் ப்ளவுஸோட வந்துருது. இந்த சாரீஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ்லையும் இருக்குது. டர்ன் மிஸ்ஸஸ் யூடியூப் சேனல் வீடியோ. பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு மெட்டாலிக் எல்லோ, ஓகேவா, நல்ல திக்கு கோல்டு சொல்லுவாங்களே, ஒரு கோல்டு விட திக்கு கோல்டு, அது லைட் ஒரு கிரீன் ஷேடு மிக்ஸ் பண்ணி மெட்டாலிக் கலர், சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்டர் உங்களுக்கு நல்ல பாட்டில் கிரீன் கலர் உங்களுக்கு பார்டர், ஒரு ஜன்னோட கம்மியாக தான் பார்டர். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல், ரொம்ப ஹெவிலாம் கிடையாது, சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல். இங்கே பாருங்க எப்படி இருக்கு மெட்டீரியல். இது எல்லாமே கேரளா பிரைடல் சாரீஸ். ஸோ கேரளா பிரைடல் சாரீஸ்ல கான்ட்ராஸ்ட் பார்டர், சேம் பார்டரும் இருக்கு, கான்ட்ராஸ்ட் பார்டரும் இருக்கு. சூப்பராக இருக்கும், ப்ரீமியம் குவாலிட்டி. அண்ட் உங்களுக்கு பிளவுஸ் வந்து ஃபுல் ப்ரொக்கேடாக வந்துடும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதே ஷைனிங் கண்டிப்பாக நேர்லேயே இருக்கும். நிறைய பேர் கேட்குறது அப்படிதான், இதே ஷைனிங்ல இருக்குமா, நேர்லேயும் இதே ஷைனிங்ல இருக்கு. நான் பார்க்கும்போதே எனக்கு அதே ஷைனிங் அப்படியே இருக்கு, ஓகேவா. ஸோ இதே ஷைனிங் உங்களுக்கு நேர்லேயே இருக்கும். சூப்பர் பியூட்டிஃபுல்லான கிராண்டான உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ், ஓகே. ஸோ ஒன் டே ஆஃபர் ப்ரைஸ் 100 rupees லெஸ்ஸும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு டைட்டில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ சேம் டே புக் பண்ணிட்டீங்க, இந்த வீடியோ ரிலீஸ் ஆகி 24 hours புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 rupees லெஸ்ஸும் ஆகும், ஓகேவா. ஸோ அதனால தைரியமா நீங்க வந்து டக்குன்னு புக் பண்ணிருங்க. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃபிளெக்சிபிள் தான், ரொம்ப ஹார்ட்லாம் கிடையாது இந்த சாரீஸ். சாஃப்ட் ஃபிளெக்சிபிள் லைட் வெயிட். இந்த சாரீஸ் எல்லாமே நல்ல கிராண்டா இருக்கும், நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி, நல்ல ஒரு கிராண்டா ஹெவி கிராண்டா இருக்கும். மிஸ் பண்ணாம சீக்கிரமா ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே இது கொஞ்சம் வேற டிசைன், நிறைய நியூ கலர்ஸ், நியூ காம்பினேஷன்ஸ், நியூ டிசைன்ஸ்லாம் வந்திருக்கு இந்த சாரீல, ஓகேவா. எல்லாமே மெட்டாலிக் ஷேட், இது எல்லாமே மெட்டாலிக் சாரீஸ் தான். ஸோ மெட்டாலிக் ஷேட், மெட்டாலிக் சாரீஸ்ன்னு சொல்லிக்கலாம், கேரளா பிரைடல் சாரீஸ்ன்னு சொல்லிக்கலாம். எல்லாமே காஞ்சிபுரம் செமி சில்க் சாரீஸ், ஓகே. மெட்டீரியல் வந்து காஞ்சிபுரம் உங்களுக்கு செமி சில்க் சாரீஸ், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்க மெட்டீரியல் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க, சாஃப்ட் லைட் வெயிட், ஓகே. இது வந்து நல்லா ஒரு சில்வர் கிரே கலர், சில்வர் கலர்ல தான் இருக்கு. சில்வர் கிரே வித் உங்களுக்கு பாட்டில் கிரீன்ல பார்டர். இந்த காம்பினேஷன் நிறைய என்கிட்ட இந்த காம்பினேஷன்ல இருந்ததே இல்லை, உண்மையா அப்படிதான் நான் யோசிக்கிறேன். நல்லா ஒரு சில்வர் கிரே வித் இந்த பாட்டில் கிரீன்ல என்கிட்ட இந்த மாதிரி காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி சாரீஸ் இருந்தது இல்லை. ஸோ நியூவான காம்பினேஷன் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, நியூவான காம்பினேஷன்ஸ் இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்ன ரெண்டு பார்டர், ஓகேவா. ஸோ நியூவான காம்பினேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு, பேக்ரவுண்ட் சில்வர், அதுக்கு மேலே காப்பர், ஓப்பன் பண்ணும்போது எப்படி ஒரு ஷைனிங் இருக்குது. நேர்லேயே இதே ஷைனிங் தான், எல்லாமே மெட்டாலிக் ஷேட்ஸ், மெட்டாலிக் சாரீஸ் தான், ஓகே. சூப்பர் பியூட்டிஃபுல்லான மெட்டாலிக் சாரீஸ், மெட்டாலிக் ஷேட்ஸ். ஸோ கேரளா பிரைடல் சாரீஸ்லாம் இந்த மாதிரி மெட்டாலிக் ஷைனிங் வராது, பட் நம்ம கிட்ட மெட்டாலிக் ஷைனிங்கோட இருக்குது. சூப்பராக இருக்கும், கிராண்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நியூ கலர்ஸ் லான்ச் ஆயிருக்குது. இது எல்லாத்தோட ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா, 2295, 2295 rupees. இது எல்லா சாரீஸோட ஆக்சுவல் ப்ரைஸ். நான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன், ப்ளஸ் அதுலேருந்து உங்களுக்கு 100 rupees லெஸ் ஆகும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு எப்படி எவ்வளோ லெஸ் ஆகும் நீங்களே யோசிச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ இது வந்து கான்ட்ராஸ்ட் இல்லாது, நல்லா ஒரு லைலாக் லாவெண்டர், கான்ட்ராஸ்ட் இல்லாது, ஓகே. நல்லா லாவெண்டர் கலர், லைலாக் லாவெண்டர் ஃபுல் சாரியுமே உங்களுக்கு சேம் கலர்லாம் வந்துடும். எப்படி இருக்கு பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கா. ஸோ கேரளா பிரைட்ஸ் வந்து இதே மாதிரி விரும்புவாங்க, இதே மாதிரி ஃபுல்லாக சேம் கலரில் தான் கேரளா பிரைட்ஸ் மோஸ்ட் அவங்களோட மேரேஜ் வெட்டிங்லேயே எடுத்து பாருங்க, இதே கலரில் தான் இருக்கும். இதே கலரில் நிறைய பேர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபோட்டோ வேணா உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன், பட் எனக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து அட்டாச் பண்ண முடியுமா தெரியல. நான் ஃபோட்டோ இருந்தால் உங்களுக்கு நான் சைடில் அட்டாச் பண்ணி விட்றேன். உங்களுக்கு ஒரு மாடல் பிக்சர் தான் அது, ஓகேவா. ஃபோட்டோ அட்டாச் பண்ணி பண்ணுறேன், அது மாடல் பிக்சர் தான், பட் ஆக்சுவல் சாரீ வந்து உங்களுக்கு இந்த சாரீ தான் வரும், ஓகே. ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து க்ரீன், நல்ல ஒரு பாட்டில் க்ரீன், சூப்பரான நல்ல ஒரு லைட் வெயிட்டாக, இதெல்லாம் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி. இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்டாக்ஸ் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி, நல்ல மெட்டாலிக் ஷைனில் இருக்கும் பாட்டில் க்ரீன். எப்படி இருக்கு பாருங்க, ஓகே. எல்லாமே உங்களுக்கு ப்ரொக்கேட் ப்ளவுஸ், இன்னைக்கு வர்ற சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொக்கேட் ப்ளவுஸ், ப்ரீமியம் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே. பேக் சைட்லாம் பாருங்க, பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங் உள்ள உங்களுக்கு பல்லு, இது பேக் சைட் ஃபுல்லாக உங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங். இது வந்து உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ். இதில் எல்லா சாரீஸுமே ப்ளவுஸ் ஃபுல்லாக ப்ரொக்கேடாக இருக்கும், மொடான்னு இருக்காது. ரொம்ப சாஃப்ட் லைட் வெயிட், ஃப்ளெக்சிபிள், கம்ஃபர்டபுள், ஈஸி டு ட்ரைப். நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரைப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த சாரீஸ் எல்லாமே. ஸோ சாஃப்ட் ஃபினிஷ் தான் போட்டிருக்கோம். ஸோ ஹார்ட் ஃபினிஷ் போட்டால் தான் ஹார்டாக இருக்கும். இது வந்து நம்ம சாஃப்ட் ஃபினிஷ் போட்டு தான் எல்லா சாரீஸுமே ரெடி பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சூப்பராக இருக்கா. அடுத்த கலர் பார்க்கலாமா. நியூ கலர்ஸ், நியூ டிசைன்ஸ். இதெல்லாம் டபுள் கலர் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். பார்டர்லாம் அழகாக உங்களுக்கு டீல் ப்ளூவில் இருக்குது, அவ்வளோ சூப்பர் காம்பினேஷன். இந்த காம்பினேஷனாக மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க, ஓகே. அண்ணாச்சி சொல்கிற மாதிரி தான் சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷன். நான் ஓப்பன் பண்ணும்போது இது ரொம்ப அழகாக தெரியும். மேபி நான் சும்மா வச்சதுனால உங்களுக்கு தெரியுமா இருக்கும், ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப அழகாக தெரியும், ஓகே. பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு ஒரு ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்ஸ் பண்ண ஒரு லைக்
இது வந்து பேஸ்டல் கலர், நல்லா ஒரு ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்ஸ் பண்ணால் சூப்பரான ஒரு பேஸ்டல் கலர். பார்டர் வந்து நல்லா ஒரு டீல் ப்ளூ. இந்த கலர்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் எல்லா சைஸ்க்குமே இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்ன நேரத்தில் தான் பார்டர் வரும். சப்போஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னா கூட சின்ன நேரத்தில் தான் பார்டர் வரும். இன்னொன்று இந்த லைன்ஸ் பார்டருக்கு நிறைய பேர் வெயிட்டிங், நிறைய பேர் இதில் வேறு ஏதோ கலர்ஸ் வச்சு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த லைன்ஸ் பார்டர் வந்திருக்கு, மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் கெட்டினா அழகாக இருக்கும், நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கெட்டினா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான், சீக்கிரமாக ஃபஸ்ட்டாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பியூட்டிஃபுல் கலர். இந்த கலர்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். ரீஸ்டாக்கு ப்ரீ புக்கிங்லாம் இதில் நான் எடுக்க மாட்டோம். ஏன்னா இதில் வந்து எல்லாத்துலேயும் வேறு வேறு கலர்ஸ் தான் வரும், வேறு வேறு கலர்ஸ் வேறு வேறு டிசைன்ஸ்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ரெடி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ப்ரீ புக்கிங் எடுக்க மாட்டோம். நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இதே கலர் இதே டிசைன் உடனே கிடச்சிடும். ஓகே, ஸோ சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். அதான் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவினிங் 5 o'clock வந்து நான் வந்து வீடியோ டைம் மாற்றிருக்கோம். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு 7 அந்த டைம்லாம் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க, ஒர்க்கிங் பீப்புளெலாம் வீட்டுக்கு வந்துடுவீங்க. நீங்கள் கரெக்டாக புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்காக தான் வீடியோ டைம்லாம் மாற்றிருக்கோம். ஸோ நிறைய நமக்கு வந்து ஆன்ஷோர் கஸ்டமர்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிடிச்ச கலெக்ஷன் உடனே வேணும் இல்லையா? நம்ம மார்னிங் போட்டால் அவங்களுக்கு நைட் டைம். ஸோ நைட் டைமில் அவங்களுக்கு டக்குன்னு பார்க்க முடியாது. நல்ல ஒரு மெரூன் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன். ஓகே, நல்ல ஒரு மெரூன் கலர் சாரீ, க்ரீன் கலர் காம்பினேஷன். இதுவுமே மெட்டாலிக் ஷேட். இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்ன வீட்டில் வந்துடும். நல்லா ஒரு சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் சாரீஸ், எல்லாமே ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் தான். எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு பர்கண்டி ஷைனிங்கில் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு மெட்டாலிக் ஷேடுங்கிறதுனால பர்கண்டி ஷைனிங்கில் இருக்குது. சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. கிராண்டான பல்லு அண்ட் ப்ளவுஸ். ஓகே, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள், ஈஸி டு ட்ரை. ஓகே, சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரீமியம் குவாலிட்டி. ஓகே, ஸோ இது அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 2295. நம்ம போட்டிக்கில் உள்ள ஆக்சுவல் ப்ரைஸ் தான் நான் சொல்கிறேன், 2295. இதில் 3000லாம் வச்சு நிறைய பேர் வித்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து 2295 அதுலேயும் நான் ஆஃபர் போட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் இன்னைக்கு புக் பண்ணிங்கன்னா என்ன ஆஃபரு? 100 rupees லெஸ். ஓகேவா? 24 ஹவர்ஸ்க்குள்ள புக் பண்ணிங்கன்னா 100 rupees லெஸ். இது ஒரு கஸ்டமர் வந்து அன்பாக்சிங் வீடியோ போட்டு அனுப்பியிருந்தாங்க. இந்த சாரீ வாங்கிட்டு அன்பாக்சிங் வீடியோ அனுப்பியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் இந்த சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி அந்த அன்பாக்சிங் வீடியோ அனுப்பி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அதே கலர் தான், அதே கலரில் அதே மெட்டாலிக் ஷேடு, அதே இது பீகாக் ப்ளூ, நல்ல ஒரு மெட்டாலிக் கோல்டு. ஓகேவா? பீகாக் ப்ளூவும் மெட்டாலிக் கோல்டு. இது உங்களுக்கு பல்லு. ப்ளவுஸ் ஃபுல்லாக ப்ரொக்கேட் தான், எல்லா சாரீஸுமே ப்ரொக்கேட் தான். ஓகே, இங்கே ப்ளவுஸ் நல்லா ஒரு பீகாக் ப்ளூ, டீல் ப்ளூ மாதிரி சூப்பரான கலர், ப்ரீமியம் குவாலிட்டி. இன்னொரு பக்கம் உங்களுக்கு சின்ன நேரத்தில் போடுற வந்துடும். மிஸ் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டாக சீக்கிரமாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பியூட்டிஃபுல் கலர்ஸ் இன்னும் நிறைய இருக்குது, நிறைய வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கலர்லாம் எப்படி இருப்பாங்க? பொன்வண்டு கலர் வித் மெரூன் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ ரீசெண்டாக என்னென்னா நிறைய பேர் ஒரு சாரீ ஒரு சாரியோ 2 சாரியோ புக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு ஹாஃப் பேமெண்ட்டு, பாதி பேமெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு 1000 rupees 2000 rupees பே பண்ணிவிட்டு புக் பண்ணிடுறாங்க. அப்புறம் நான் கண்டிப்பாக ஈவினிங்குள்ளே அமௌண்ட் அனுப்புகிறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஈவினிங் கேட்டால் நாளைக்கு கண்டிப்பாக அனுப்பிடுறேன், 2 days கண்டிப்பாக அனுப்பிடுறேன், சேலரி வந்தோடனே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10-15 நாள். ஆனால் அவங்களோட அமௌண்ட் என்கிட்ட இருந்துச்சு, நான் சாரீ அனுப்பல. 10-15 நாள் கழிச்சு எனக்கு இந்த சாரீ வேண்டாம் கேன்சலுங்கிறாங்க. நான் அந்த சாரியை நம்பி மற்ற கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கு அந்த சாரீ பிளாக் பண்ணி எடுத்து வச்சுட்டு எப்படியும் அவங்க அமௌண்ட் நம்மகிட்ட இருக்கு இல்லையா? ஸோ ஒரு 2500 சாரியை ஒரு 1000 rupees கொடுத்து பிளாக் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஓகே, இது வந்து நான் கலர் சொல்லிடுறேன், அப்புறம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பொன்வண்டு கலர் வித் நல்ல ஒரு மெரூன் கலர். ஓகே, ஸோ பிளாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு 15 days கழிச்சு என்கிட்ட அமௌண்ட் இல்லைன்னா எனக்கு சாரீஸ் வேண்டாம், கேன்சல் பண்ணுங்க, அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் வந்திருக்கு போல. இப்போ கொஞ்சம் கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி ஒரு 4 கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க என்கிட்ட. ஓகேவா? ஸோ நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் அந்த சாரீ நீங்கள் வந்து உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. சாரீ உங்ககிட்ட தானே இருக்குது, நான் சாரீ வாங்கிட்டு அவங்களை ஏமாத்துறேன்னு அப்படி வேற கேட்குறீங்க. உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து 10 நாள் கழிச்சு கேன்சல் பண்ணுறீங்க. ஆனால் அந்த 10 நாளைக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டேன், நான் ஒரு எஃபோர்ட் போட்டு வீடியோ போடுறேன். ஸோ அந்த சாரீ வந்து உங்களுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுட்டு சரி 1000 rupees வாங்கிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். அப்புறம் நீங்கள் 10 நாள் கழிச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா அந்த 10 நாளில் எனக்கு வந்து நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருப்பாங்க அந்த சாரியை. நிறைய பேர் அந்த சாரியை வந்து அவைலபிள் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எல்லாம் அந்த சாரீஸ் எல்லாமே நிறைய பேர் கேட்டு நான் சோல்ட் அவுட்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா நான் வந்து ஒழுங்காக மற்றவங்களுக்கு அந்த சாரியை கொடுத்து நான் வந்து விற்றுருப்பேன். ஓகேவா? ஸோ நான் மற்றவங்களுக்கு சோல்ட் அவுட் சொல்லாமல் அதை அவங்களுக்கு அனுப்பி நான் வந்து எனக்கு அது மணி கிடச்சிருக்கும், சாரியும் போயிருக்கும். ஸோ அது பண்ணாமல் நீங்கள் அந்த சாரியை ஹோல்ட் பண்ணி பிளாக் பண்ணி வச்சுட்டு கடைசியில் கேன்சல் பண்ணிவிட்டு என்னோட இதை ரொம்ப வந்து பாதிக்குது, என்னோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப பாதிக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹாஃப் பேமெண்ட்லாம் இனிமேல் நான் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். ஸோ
இதெல்லாம் ஒவ்வொரு லெசன் லேர்ன் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஹாஃப் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து பேமெண்ட் தராமல் வந்து கேன்சல் ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னா நம்ம அது வரைக்கும் ஒரு 10 நாள், சிலர்லாம் 15 நாள் கழிச்சு என்னால் முடியாது, இந்த சாரீஸ் வேண்டாம் எனக்கு வந்து நீங்கள் ரீஃபண்ட் கொடுங்கன்னு கேட்குறீங்க. உங்கள் அமௌண்ட் என்கிட்ட தான் இருக்குது, நீங்களும் சாரீ வாங்கலை, பட் ஸ்டில் எனக்கு வந்து இது ஒரு லாஸ். ஓகேவா? ஏன்னா அந்த 10 நாளில் எனக்கு 15 நாளில் நிறைய என்கொயரிஸ், அந்த சேம் சாரிக்கு நிறைய என்கொயரிஸ் வந்தது. இது வந்து நல்ல ட்ரெண்டிங்கான சாரீஸ் தான், நல்ல ப்ரீ புக்கிங்கில் அந்த சாரீஸ், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரீ புக்கிங்கில் போன சாரீஸ் தான். அதை வந்து நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு அதை மற்றவங்களுக்கும் கொடுக்க விடாமல் நீங்களும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டில் எனக்கு வந்து நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இது வந்து என்னோட பொட்டிக்கு இது ஒரு லாஸ் மாதிரி. திரும்ப நான் அதை வந்து அந்த வீடியோ ஏன்னா 10 நாளுக்கு முன்னாடி உள்ள வீடியோ வந்து கீழே போயிருக்கும். திரும்ப நான் அந்த சாரீ எடுத்து திரும்ப நான் வீடியோ போட்டு திரும்ப அதுக்கப்புறம் நான் விற்கணும். ஓகேவா? ஸோ அதனால் தயவு செய்து யாரும் புக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் புக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணாதீங்க. அதுவும் 10 நாள் 15 நாள் கழிச்சு நானும் டெய்லி கேட்பேன் பேமெண்ட் போடுங்க, இதோ அனுப்பிடுறேன், 1 ஹவரில் அனுப்பிடுறேன், 2 ஹவர்ஸில் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு 1 ஹவரில் அனுப்புறேன் பேலன்ஸ் அனுப்பிடுறேன்னு சொன்ன பேமெண்ட்டே வந்து எனக்கு வந்து 15 நாள் கழிச்சு, அதுவும் 15 நாள் கழிச்சு பேமெண்ட் ஹவரில் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு தான் வருது. ஓகேவா? அப்போ ஏன் நீங்கள் டெய்லி நான் பேமெண்ட் கேட்கும் போது ஏன் வந்து நீங்கள் அது கலர் சொல்லிடுறேன், நல்லா ஒரு ரோஸ் கோல்டு கலர், காப்பர் அண்ட் ரோஸ் கோல்டு மாதிரியான சூப்பரான கலர், பார்டர் வந்து நல்ல ஒரு மெஷந்தா பிங்க். ஓகே, சூப்பராக இருக்கும், சூப்பரான சாரீ. நான் டெய்லி ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூஸாக தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட்டு வந்து கஸ்டமர்ஸ்க்கும் புரியும், நம்ம வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கஸ்டமர்ஸ்க்கு புரியுங்கிறதுக்காக நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ சொல்லாமல் நான் வந்து உங்ககிட்ட இல்லை நான் மணி ரீஃபண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக சொன்னால் உங்களுக்கு வந்து இது பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரி உங்களுக்கு புரியாது. ஓகே, ஸோ நமக்கு எப்போவுமே இன்னைக்கு உடனே பேமெண்ட் போடுறீங்களா, இன்னைக்கு வந்து எனக்கு இந்த சாரீ மூவ் ஆயிடுச்சு, இந்த கலெக்ஷன் மூவ் ஆயிடுச்சுன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு 10 நாள் 15 நாள் அதுவும் டெய்லி வந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி தான் ஹோல்ட் பண்ணுறீங்க. நீங்கள் டெய்லி வந்து ஒரு ½ ஹவரில் பேமெண்ட் போட்டுறேன், நைட்டு பேமெண்ட் போட்டுறேன், நாளைக்கு காலையில் பேமெண்ட் போட்டுறேன், சேலரி வந்ததும் பேமெண்ட் போட்டுறேன் அப்படிலாம் சொல்லி இதெல்லாம் எப்போ புக் பண்ணா February 15 அந்த டேட்டில் புக் பண்ணுறது. இப்போ இல்லை, February 15 அந்த டேட்டில் புக் பண்ணது வந்து இன்ன வரைக்கும் எனக்கு ஃபுல் பேமெண்ட் வரல. அதில் வர கேன்சலேஷன் வர சில கஸ்டமர்ஸ் கரெக்டாக பேமெண்ட் அனுப்பிடுறாங்க, ஒரு 5 days 10 days கரெக்டாக அனுப்பிடுறாங்க, அவங்களுக்கு நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அனுப்பிடுறாங்க. இனிமேல் நோ ஹோல்டிங். ஓகேவா? நீங்கள் ஃபுல் பேமெண்ட் இல்லாமல் நோ ஹோல்டிங், சும்மா ஹாஃப் பேமெண்ட் பண்ணிவிட்டு நான் அப்புறம் அந்த சாரீஸ் மற்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கேட்குற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நான் வந்து சோல்ட் அவுட் சொல்லி அப்புறம் திரும்ப நான் ஒரு 1 month கழிச்சு 2 month கழிச்சு அந்த சாரியை கொண்டு வந்து நான் உங்களுக்கு வந்து திரும்ப இது பண்ணணும். அது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், எங்களோட சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கோல்ட் அண்ட் மெஹந்தி க்ரீனில் ஒரு மெட்டாலிக் ஷேட். ஓகேவா? வித் உங்களுக்கு பாட்டில் க்ரீன், மெஹந்தி க்ரீன் வித் பாட்டில் க்ரீன். ஸோ சூப்பராக இருக்குது. அது உங்களை டெய்லி ஞாபகம் வச்சு பேலன்ஸ் கொடுங்க, அட்ரஸ் கொடுங்க, பேலன்ஸ் கொடுங்க. நான் டெய்லி ஞாபகம் வச்சு வேற கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணுறது இல்லை. நானாக டெய்லி வந்து பேலன்ஸ் அமௌண்ட் கொடுங்க, உங்கள் பேமெண்ட் நிற்கிது, பேலன்ஸ் கொடுங்க டெய்லி கேட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒழுங்காக எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணாதீங்க. இனிமேல் ஃபுல் பேமெண்ட் பண்ணால் மட்டும் தான் ஹோல்ட் பண்ண முடியும். இல்லைனா நான் அந்த சாரீ மற்ற ஏதாவது கஸ்டமர்ஸ் கூட இமீடியட்டாக நான் வந்து சேல்ஸ் பண்ணி இருந்திருக்கலாம். உங்களை நம்பி நான் உங்களுக்காக அந்த சாரீ வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சரி 1 day 2 day ஓகேங்க, நான் அந்த மாதிரிலாம் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு இப்போ ரீசனாக 4-5 கஸ்டமர்ஸ் இதை 4-5 கஸ்டமர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஓகே, இது வந்து ஒரு கேங்காக ஏதோ பண்ணுவாங்க போல் இருக்கு. எனக்கு அது வந்து நம்ம புதுசு, நமக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ தான் நிறைய என்கொயரிஸ் வருது, நிறைய ஆர்டர்ஸ்லாம் இப்போ வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றது. ஸோ நீங்கள் வந்து எங்களோட சைடில் உள்ள சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 10 days கழிச்சு 15 days கழிச்சு கேன்சல் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவேன், ஆர்டர்ஸ் ஒன்ஸ் பிளேஸ்ட் cannot be cancelled. பெரிய பொட்டிக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசி கேன்சலேஷன்லாம் வாங்கவும் முடியாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நானும் இந்த ஸ்ட்ரிக்டாக பேசலாம் அப்படின்னு இருக்கேன். சூப்பர் பியூட்டிஃபுல் கலருங்க, ரொம்ப அழகான மெஹந்தி க்ரீனே திக்காக இருக்குது, அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மெட்டாலிக் ஷேட் சாரியோட அந்த டெக்ஸ்சர் பாருங்களேன். நான் இப்படி வளைக்கிறேன், உங்களுக்கு க்ரஷ் ஆகலை. ஓகே, ஆனால் அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நான் அதை சொல்ல வரேன். பார்டர் வந்து இது வந்து மெரூன் கிடையாது, ஒயின் கலர். ஓகே, பர்கண்டி அண்ட் ஒயின் மாதிரியான கலர். ஓகே, மெரூன் கிடையாது, பர்கண்டி அண்ட் ஒயின் கலரில் செம்ம பியூட்டிஃபுல் கலர். இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் என்கிட்ட இது வரைக்கும் வந்ததில்லை. இந்த டார்க் கலர், இந்த மெஹந்தியில் லைட் வந்திருக்கு நாட்டில். இந்த மெஹந்தி கிரீன்லாம் என்கிட்ட அடிக்கடி வந்திருக்கு. இது வேற. ஓகே, இந்த மெஹந்தி கிரீன் நான் நிறையா அடிக்கடி வச்சிருக்கேன். இந்த கலரு இந்த கலர் வந்து என்கிட்ட இது வரைக்கும் வந்ததில்லை. நியூ கலர் வித் உங்களுக்கு நல்ல ஒரு ஒயின் கலரே டார்க். ஓகேவா? ஒயின் கலரில் உங்களுக்கு கிராண்டான பல்லு அண்ட் ப்ளவுஸ். ஸோ சூப்பராக இருக்குது. இதான் உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ். இன்னைக்கு எல்லா சரியுமே ப்ளவுஸ் வந்து ப்ரொக்கேட் தாங்க. எல்லா சரியும் உங்களுக்கு சூப்பர் ப்ரொக்கேடான ப்ளவுஸ். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த அக்கா இப்படி எல்லாமே போட்டு உடச்சிடுறாங்க வீடியோவில் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எல்லாருமே இப்படி வந்து அவங்க பொட்டிக்கில் உள்ள கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க.
பட் நான் வந்து டெய்லி நடக்கிற இஷ்யூஸ், ஏன்னா அது வந்து நம்மள வந்து தெரியல, வெளியேருந்து பார்க்குறது உங்களுக்கு அது ஈஸியாக தெரியலாம், பட் எங்களுக்கு அது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் வந்து முதல்லே சொல்லியிருந்தாலோ இல்லை ஒன் டேல சொல்லியிருந்தாலோ, நான் டெய்லி நான் வந்து பேமெண்ட் ஒரு ஆளுக்கு ஒரு கஸ்டமர் இல்லை, இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் இதே இது கூட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ ஒரு கஸ்டமர் வச்சு பேச வரல, ஓகேவா? ஸோ அதனால் இன்னும் வந்து நான் வந்து ஹாஃப் பேமெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேன், ஃபுல் பேமெண்ட் பண்ணுறதா தான் பண்ணுங்கள், ஓகேவா? ஹாஃப் பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு வெயிட் பண்ணி இருந்துட்டு திரும்ப நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அது எனக்கு தான் லாஸ். ஏன்னா அந்த சாரீ நமக்கு எல்லாருமே சோல் அவுட்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் தனியாக அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு சாரியை கேன்சல் பண்ணுவீங்க, வேறு சாரியும் சூஸ் பண்ண மாட்டாங்க, சாரியை கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் பேமெண்ட் அப்படியே கேட்குறீங்க. இது யோசிக்கணும். எனக்கு நான் இப்போ தான் அந்த இன்சிடென்ட்லாம் கொஞ்சம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ யோசிக்கணும், இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், என்ன தீர்வு கொடுக்கலாம்னு இனிமேல் தான் நான் யோசிக்கணும், ஓகே? நல்ல ஒரு டார்க்கான க்ரீன் கலர், பீக்கா க்ரீன். இது வந்து லீஃப் க்ரீன் கிடையாது, பாட்டில் க்ரீன் கிடையாது, பீக்கா க்ரீன். பீக்கா க்ரீனில் உங்களுக்கு இது என்ன கலரு? இதுவும் ஒரு ஒயின் கலர், ஓகேவா? ஸோ இதுவும் உங்களுக்கு மெரூன் கிடையாது, ஒயின் கலர், ஒரு ப்ரௌனிஷ் இல்லை மெரூனிஷ் ஒயின் கலர் மாதிரி இருக்குது, ஓகே? டிஃப்ரெண்ட்டான கலர், பீக்கா க்ரீன் வித் மெரூனிஷ் ஒயின் கலர். இதுவும் அழகாக ஷைனிங்காக நல்லா ஒரு மெட்டாலிக் ஷேடில் இருக்கும். எல்லாம் இன்றைக்கி உள்ள சாரீஸ் எல்லாமே மெட்டாலிக் ஷைனிங் உள்ள சாரீஸ் தான். நல்லா ஒரு மெரூனிஷ் ஒயின் கலர். இது இந்த இதில் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு கரெக்டாக. இந்த இதான் உங்களுக்கு ஒயின் கலர், ஓகேவா? இதான் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ், இது வந்து ப்ளவுஸ். ஸோ சூப்பர் பியூட்டிஃபுல்லான சாரீஸ், கிராண்ட் சாரீஸ், வெட்டிங் சாரீஸ். மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நைட்டு இப்போ கூட நான் வந்து நைட்டு இப்போ ஒரு 11:30க்கு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு எனக்கு. இத்தனை மணிக்கு ஏன் கால் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, சரியா? இத்தனை மணிக்கு கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்லேயும் கால் வருது, நார்மல் காலும் வருது. தயவுசெய்து கால்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். மற்ற டைமில் என்னன்னா நான் கரெக்டாக ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். ஒருத்தங்க பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட அட்ரஸ் வாங்கி நோட் பண்ணிட்டு இருக்கிறதுல கால் அடிச்சுட்டே இருப்பாங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக இது என்னது மிஸ் பண்ணிட்டேன் அவங்களோட. ஏன்னா அவங்க சரின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி பேசும்போது நம்ம வந்து மைண்ட் டைவெர்ட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி யார் நமக்கு பேமெண்ட் போட்டாங்க, அவங்களோட அட்ரஸ் நோட் பண்ணோமா எதுவுமே ஞாபகம் இருக்காது. அப்புறம் திரும்ப உட்காந்து நான் ஒரு 20-25 சேட்டை படித்து பார்த்து திரும்ப உட்காந்து நான் யாரும் நமக்கு இப்போ பேமெண்ட் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உட்காந்து நான் படித்து பார்த்து திரும்ப அவங்களோட அட்ரஸ் எடுத்து நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இடையில கால் பண்ணால் நாங்கள் கட் பண்ணி விடுவோம். ஏன் கட் பண்ணி விடுவோம்னா நாங்கள் வந்து இது ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கோங்க. ஸோ பிஸியாக இருக்கும், அதனால் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம், அதனால் நாங்கள் வந்து கட் பண்ணி விடுவோம். ஸோ இடையில கால் பண்ணாதீங்க, சிஸ்டமில் கனெக்டாக இருக்கும், ஹேங் ஆகும். இது அழகான ஒரு நான் கலர் சொல்லிடுறேன், ஒரு லாவெண்டர் கலர், லைலாக் கலர் தெரியும்ல? ஸோ லைலாக் லாவெண்டர் வித் பாட்டில் க்ரீன், ஓகேவா? ஸோ ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு போவோம், அதனால் இடையில கட் பண்ணி விடுவோம். நீங்கள் எதுனாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து வாய்ஸ் நோட் போட்டு விடுங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் போட்டு விடுங்க, ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டு விடுங்க. ஸோ கால் பண்ணுறவங்க யாருமே வந்து எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பி என்கொயரி பண்ணுறதில்ல. கால் பண்ணிவிட்டு உங்கள் பொட்டிக்கு எங்கே இருக்குது, அட்ரஸை கொடுங்க, என்னென்ன செல்லாம் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறவங்க தான் நிறைய பேர், ஓகேவா? ஸோ கேஷ் ஆன் டெலிவரி கொடுப்பீங்களா, நேரில் வந்து பார்க்கலாமா, அப்புறம் வந்து நீங்கள் அன்றைக்கி ஒரு சேலை போட்டிங்கல்ல, அந்த கலர் சேலை எவ்வளோ அப்படிம்பாங்க. எனக்கு எந்த கலர் சேலைன்னு தெரியாது, எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அப்படிமே. வாட்ஸ்அப்பில் நான் வராது, ஃபோட்டோவே வராது. சும்மா வந்து ஒரு டைம் பாஸ் கால் மாதிரி நிறைய பேர் கால்ஸ் அந்த மாதிரி தான் வருது. ஸோ டைம் பாஸ் கால்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க, அதனால கால்ஸ் எடுக்கிறதே இல்லை. ப்ளஸ் எங்களுக்கு வந்து மற்ற கஸ்டமர்ஸோட ஆர்டர்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், அதனாலேயே வந்து நாங்கள் வந்து எடுக்கிறது இல்லை, ஓகே? ஸோ அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு மெட்டாலிக் திக்கு கோல்டு, இதுவும் நல்ல ஒரு திக்கான டார்க்கான கோல்டு கலர் பார்டர், ஓகே? நல்ல ஒரு பாட்டில் க்ரீனில் பார்டர். நான் தான் எல்லா வீடியோவும் கொஞ்சம் புலம்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், மற்ற எந்த போட்டியும் புலம்புறது இல்லை, ஒன்லி சாரீஸை மட்டும் காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் கொஞ்சம் புலம்பிட்டு இருக்கேன், நான் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நல்ல ஒரு திக்கான மெட்டாலிக் கோல்டு கலர், நல்ல ஒரு பாட்டில் க்ரீனில் உங்களுக்கு பார்டர். இந்த லைன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. இதே பார்டர் இருக்குதான்னு கேட்டிருந்தீங்க, ஸோ பார்த்துட்டு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. பல்லு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ரொக்கேட் தான். ஸோ ப்ளவுஸ்க்கு நான் காட்டலனா கூட உங்களுக்கு ஃபுல்லாக சரி வச்ச ப்ரொக்கேட் ப்ளவுஸ், நல்ல ஒரு பாட்டில் க்ரீன், மெட்டாலிக் வித் பாட்டில் க்ரீன், சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் வைர ஊசி டிசைன் மாதிரி இருக்கும், வைர ஊசி அதுக்குள்ளே டைமண்ட்ஸ் இருக்கும், ஓகே? ஸோ மிஸ் பண்ணாமல் இன்னும் நிறைய இருக்குது, இதெல்லாம் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னும் இதெல்லாம் காட்டினேன், இது காட்டல, இல்லை இந்த லைலாக் லாவெண்டர் காட்டிட்டேன், இந்த லைலாக் காட்டல, இது அதோட கொஞ்சம் இது லாவெண்டர், இது லைலாக் லாவெண்டர், இது டார்க்காக இருக்கா, இது லைலாக் லாவெண்டர், இது வந்து வெறும் லாவெண்டர், ஓகே? ஸோ எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க, புதுசாக வந்தது. இதுக்கு முன்னாடி இந்த கலர் இந்த சாரீஸ் பார்த்துருக்கே மாட்டீங்க. இந்த சாரீஸில் மற்ற டிசைன்ஸ் வந்திருக்கும், வேறு கலர்ஸ் வந்திருக்கும், இந்த கலர்ஸ் வந்திருக்காது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த கலர்ஸ் தான், அதுவும் சாஃப்ட் ஃபினிஷ் போட்டு உங்களுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக மெட்டாலிக் ஷைனில் இருக்கும் எல்லா சாரீஸுமே.
இது வந்து லாவெண்டர் வித் க்ரீன். நிறைய பேர் லாவெண்டர் வித் க்ரீன் அப்படி ஒரு கிரேஸ். ஏன்னா லாவெண்டர் வித் க்ரீன் வந்து எல்லா செலிபிரிட்டிஸும் அவங்க யாரோட இன்ஸ்டாகிராம்லேயும் போய் பாருங்க, செலிபிரிட்டிஸோட இன்ஸ்டாகிராமில் இந்த காம்பினேஷனில் கண்டிப்பாக வந்து போட்டிருப்பாங்க. ஒரு பேபி பிங்க் வித் பாட்டில் க்ரீன், லாவெண்டர் வித் பாட்டில் க்ரீன் வந்து எல்லா ஆலியா மான்சா, மைனா நந்தினி, இன்னும் நிறைய பேர் எனக்கு நேம் டக்குன்னு வரல. ஓகே, ஸோ இவங்க தான் டக்குன்னு வந்தாங்க. ஸோ நல்ல ஒரு லாவெண்டர் வித் பாட்டில் க்ரீன் கலர் சூப்பராக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்ல பாட்டில் க்ரீனில் உங்களுக்கு பல்லுவன் ப்ளவுஸ். ஸோ இன்றைக்கி எல்லா கலெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு எனக்கு ரொம்ப நேரமாக பேசிட்டேன். ஸோ சாரி, நான் யாரையும் ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப சாரி, மன்னிச்சிருங்க. நான் என்னோட கஷ்டங்களையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களுக்கும் புரியணும், இவங்க நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் தெரியணுங்கிறதுக்காண்டி தான் சொன்னேன். ஓகேவா? ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐம் ஸோ சாரி. நான் யாரையும் ஹர்ட் பண்ணியிருந்தேன் சாரி. பட் ஆஃப்டர் 10 days, ஆஃப்டர் 15 days தயவுசெய்து கேன்சல் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. மிஸ் பண்ணிடாமல் சீக்கிரமாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு எல்லாமே மெட்டாலிக் ஷேட்ஸ். ஓகேவா? இதான் இப்போ ரீசெண்டாக வந்தது. நல்லா ஒரு பீக்கா க்ரீன் வித் உங்களுக்கு ஒயின் கலர்லாம் இப்போ ரீசெண்டாக வந்தது. இதில் வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திக்கு க்ரீன் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காட்டியிருப்பேன் வித் ஒயின் கலர். ஓகே, நல்லா ஒரு பொன்வண்டு கலர் வித் மெரூன் கலர். எல்லாம் நல்லா சூப்பர் கலர்ஸ், சூப்பர் காம்பினேஷன்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது. மெரூன் வித் க்ரீனு, க்ரீன் வித் மெரூன் பார்த்துக்கிட்டீங்க, இது மெரூன் வித் க்ரீனு. ஓகே, இது வந்துட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேஸ்டல் கலர். அழகாக இருக்கா? ஸோ இந்த கலர்ஸ்லாம் கொஞ்சம் படிக்கணுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இந்த கலர்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ இதோட கலர்ஸ்லாம் படிக்கணும், ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. இதெல்லாம் பேஸ்டல் கலர்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு கலர் இல்லைனா பேஸ்டல் கலர்னு சொல்லி ஏமாற்றிடுவேன். நான் வந்து லைட் கலராக இருந்துச்சுன்னா. பட் ரொம்ப அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக நல்லா ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. ஒன் டே ஆஃபாக மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.